ஒரே நிமிஷம். வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இயக்குனர் கிட்டு. நான் இங்கே இந்த இந்த திரைப்படத்துறைக்கு வந்தது வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் வந்தேன். 2009 இன அழிப்புக்கு பிறகு என்னோடய மனசில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே ஆழமாக இருந்தது. சில விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரணும்னு. அப்போது என்ன அப்படின்னா, தமிழர் வரலாறு இங்கே வந்து சினிமாவை எடுத்தால், அதுவும் தமிழன் எடுத்தால் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாகும். நீங்கள் அதே பாருங்கள், தமிழர் அல்லாதவர் தமிழருடைய வரலாறை தப்பாக எடுத்து அதை வந்து ரொம்ப சுலபமாக திரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், இப்போ பொன்னியின் செல்வன் நம்மளுடைய வரலாறு கிடையாது, அது ஒரு புனைவு கதை. ஆனால் இன்றைக்கி பொன்னியின் செல்வனை பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து எத்தனையோ கோடி சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஜென்சி அந்த பசங்க வந்து இதுதான் நம்ம வரலாறுன்னு நினைக்கிறாங்க, இதுதான் வந்து சோழர் வரலாறுன்னு நினைக்கிறாங்க. அப்போது இங்கே நம்மளுடைய வரலாறும் சரி, நம்மளோட வழிகளும் சரி இங்கே பதியப்படலை. ஆனால் தமிழ் இலக்கணத்தில் இந்த கலை மூலியமாக தான் ஒட்டுமொத்த தமிழோட எல்லா வரலாறும் வந்து கடத்தப்பட்டிருக்கு. அது வந்து இலக்கணமாக கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து நாடகமாக கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து பாடல்களாக கடத்தப்பட்டிருக்கு. அப்போது அதனுடைய வடிவம் தான் இப்போ இந்த திரை வடிவம், இப்போ இந்த சினிமா. இப்போ இந்த சினிமாவுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தமிழ் சார்ந்து நம்மளுடைய வழிகளை நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஏகப்பட்ட தடை இருக்குது. இன்னும் முக்கியமாக இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான் இன்றைக்கி நான் அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடியும் போது கடைசியில் வந்து கிட்டுவின் படைப்புன்னு வரும்போது எல்லாருமே கைத்தட்டினீங்கல்ல, ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டினீங்கல்ல, அதில் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நிறைவு, ஏதோ ஒரு நல்ல படைப்பை கொடுத்துட்டோன்னு. இது தாண்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் போய் பாருங்கள், எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அது அமேசான் போய் பாருங்கள், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் போய் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை தமிழன் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை டாக்குமெண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், அது நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுங்கள். ஒன்று கூட வராது சார், நான் எழுதி தரேன் உங்களுக்கு. நம்மளுடைய வரலாறு ஒன்று கூட வராது. எல்லா இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்காது. நமக்கு எதிரான படங்கள் எல்லா படமும் இருக்கும். ஃபேமிலி மேன் சீரீஸ் இருக்கும், கிங்டம் இருக்கும். தமிழருக்கு எதிரான படங்கள் எல்லாமே அதிகப்படியாக வரவேற்கப்பட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வரலாறு நீங்கள் இப்போ தேடுங்க சார், இப்போ தேடுங்க, ஃபோன் எடுத்து தேடுங்க சார். அமேசானில் எங்கே நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்கள் சார். அதுதான் சார், அதை தான் சொல்கிறேன். அதில் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய வரலாறு, நம்மளோட வழிகளையும் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஓடிடிக்குமே ட்ரை பண்ணுறோம். ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரான படங்கள் தான் வந்து அதிகமாகவே வருது. சொல்லுங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதான் கண்டிப்பாக சொல்லுங்க. நம்ம தான் அரசாங்கம். அது ஓகேங்க. இல்லைங்க, கண்டிப்பாக உறுதியா தமிழன் படம், தமிழன் வரலாறு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல, ரோட்டுக்கு வாங்க நாளைக்கு முதலமைச்சர் காரை போய் மறிங்க, உறுதியாங்க. அதனால இப்போ அதனால கண்டிப்பாங்க இல்லைங்க, இது என்னோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறேன் நான். இது புலம்புலங்க, இது எனக்கு பழகிருச்சுங்கய்யா. ஆமாங்க, இல்லங்க, அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்போ இங்க சிபிஎஃப்சிக்கு சார், அது இங்க சென்சார் போர்டுக்கு என்ன பண்ண முடியுமா? எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கமே UA 13+ கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நான் இப்போ இந்த களத்துக்கு வந்தது காரணமே இதுதான். நான் வந்து ரொம்ப பெரிய இப்போ இயக்குனர் ஆகணும் அப்படிலாம் ஆக மாட்டேன். இப்போ எனக்கு இந்த பட வாய்ப்புகள் வச்சுக்கோங்களேன், நான் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் வர்ற காசை வச்சு உறுதியாக நம்மளுடைய வரலாறு டாக்குமெண்ட்ரிஸாவது பண்ணி நான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இதுக்கான ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாவோ இல்லை வந்து இயக்குனர் சங்கம் மூலியமாவோ கண்டிப்பாக அதை எடுக்கணும். இது என்னுடைய ஆதங்கம். இது எனக்கு பழகிருச்சு. அதனால அவங்களாம் அரசியல் களத்தில் இல்லை, நீங்கள் தான் அரசியல் இருக்கீங்க. PVR வந்து அவங்களுக்கே தெரியுது ஒரு தமிழ் படத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அரசியல் முன்னெடுப்பு போராட்டம் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இல்லை பொது வாழ்க்கையில். அதாவது உங்களுக்கு தெரியும் கத்திப்பாராவில் என்ன நடந்தது, அவனியாபுரத்தில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம். அதாவது ஒரே ஒரு விடயம்தான், உரத்தை மட்டும் இன உணர்வுக்காக நின்று போராடினா ஒரு காலமும் இந்த இனத்துக்கு விடிவே வராது.
இப்போ தமிழ் இனத்துக்குன்னு தமிழ் தேசியத்துக்குன்னு தமிழர்னு சொல்லிக்கிட்டு இங்கே எண்ணற்ற கட்சிகள் இருக்கு. நீங்கள் எப்படி சங்கங்கள்லாம் தங்களுடைய கடமையை மறந்து அல்லது துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு இல்லது நேர்மையற்று அறமற்று நடக்குதோ, அதுபோல் தமிழன் தான் நான் சொல்லிட்டு எவன்லாம் சார் மன்னிக்கணும், யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்களோ, கட்சி ஆரம்பித்து ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போய் பாராளுமன்றத்தில் போய் நிற்கிறீங்களோ, அந்த சகோதரருக்கெல்லாம் சொல்கிறான், நீங்கள்லாம் மானமுள்ள தமிழர்னா சல்லியர்கள்ங்கிற இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலையும் எந்த வரலாற்றுலையும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை போல ஒரு மண்ணை நேர்மையோடு அறத்தோடு வீரத்தோடு ஆண்டதா வரலாறே இல்லை. இந்த உலகம் அழிய போகிற வரைக்கும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னுடைய தாய் தந்தரை போர்க்களத்துக்கு அழைச்சி தன் பிள்ளையில போர்க்களத்தில் நிப்பாட்டி தானும் இறுதி வரைக்கும் அந்த மண்ணோட மக்களோட நின்ன ஒரு மாவீரன், ஒரு பெருந்தலைவன் இந்த உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான மருத்துவர்கள், அதில் இருக்கிற மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை போனாலும் மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு நின்ன ஒரு மருத்துவ பிரிவினுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பை எடுத்து அந்த படைப்பு இன்னைக்கு நாளைக்கு திரையிட முடியல. தமிழ்நாட்டில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் தமிழ் நிலத்தில் திரையிட முடியலன்னா இங்கே ஆள்கிற அவர் பயில்வான் ரங்கநாதன் சொன்ன மாதிரி ஆள்கிற அரசாங்கத்துக்கும் இது இழிவான செயல், இங்கே இருக்கிற சங்கங்களுக்கும் இழிவான செயல். எல்லாத்துக்கும் மேலே இந்த இனத்தினுடைய உரிமையை காப்பாற்றுறோம், இந்த மண்ணோட மானத்தை காப்பாற்றுறோன்னு நாங்கள்லாம் தமிழர்கள்னு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர் உள்ளிட்ட திரையரங்குகளில் படம் ஓடலைன்னா நீங்கள்லாம் ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 26 வராதிங்க. நின்று ஒரே ஒரு முறை காரி துப்பிக்கிங்க. ஏன்னா இனத்தினுடைய உரிமை பேசி இனத்தினுடைய மாண்பை பேசி இந்த தமிழ் மண்ணில் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நாளைக்கு ஓடிடியில் ஆகுதுன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டான். எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாம நாங்கெல்லாம் போய் போராடணும், ஐநா சபை வரைக்கும் போய் பேசணும். இல்ல அதாவது இங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த நேரத்தில் சொல்லாமன்றது இல்லை, எனக்கெல்லாம் இருந்த வேகத்துக்கு நான்லாம் எத்தனையோ வழக்குகளை சுமந்து நேருக்கு நேராக நின்று ஆயுதம் இல்லாத இந்த மண்ணில் நின்று போராடினத்துக்கு நேர்மையோட இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் என் பின்னாடி வந்திருந்துன்னு வச்சிங்களேன், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கோட்டையவே இழுத்து பூட்டியிருப்பேன். நாளைக்கு இது நடக்காதுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களை ஆள்பவர்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான், எங்கள் உரிமையை எங்களுடைய உணர்வை எங்களுடைய மாண்பை காப்பாற்றுறது தான். அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு அரசாங்கம், அதுக்கு தான் சங்கங்கள். இதெல்லாம் இல்லாத இருக்கீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், காரி துப்பிங்க. இல்லாட்டினா ஓட்டு கேட்க வருவீங்கள்ல, மானமுள்ள தமிழனாக இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவன் மூஞ்சிலேயே காரி துப்புங்க. வரீங்களா? கூட வரீங்களா? சரி, எத்தனை பேர் வருவீங்க இங்கே இருக்கிறவங்க? இது சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வரீங்க? என்ன செய்யலாம்? ஏன்னா தயாரிப்பாளர் இயக்குனரும் சொல்லட்டும். ஏன்னா இல்ல நான் எடுக்கிற முடிவுக்கு எடுத்துக்கலாம், படம் இவங்க முடிவு பண்ணட்டும், எதுக்கா இருந்தாலும் நான் தயார். இவங்க நம்மளாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். எல்லாரும் ஒற்றுமை ஆகிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேறு மாதிரி ஆகிடும். நம்ம பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள் நம்ம இது தொழிலாக பார்க்குறான். நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேன்னா, நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம்னு சொல்லி பயணிச்சிருக்கேன், எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேன்னா பேச மாட்டேன், எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது, திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க. நாங்கள் தொழில் செய்யத்தான் இங்கே வந்திருக்கோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கோம், நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை நீங்கள் எங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்க நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்களை வேறு மாதிரி மாற்றி விட்றாதீங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு கொஞ்சம் கன்னட மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போகிறோம். அப்படி ஆகக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இது இன்றைக்கி இந்த படத்துக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனாங்க அது. எவ்வளோ அதுக்கு போல் சென்னையில் எத்தனை 170 ஸ்க்ரீன் வச்சுருக்க பிவிஆர் ஒரு ஷோ கொடுக்கலங்க.
நீ எங்கேருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சுரண்டதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீ இங்கே எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க? ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு முதல்ல. ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடியே தீர்மானிக்க. நீ யார்? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான். நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்பு இல்லை. அப்போ நீ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், நாங்கள் சின்ன படங்களுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டோம். முடிஞ்சு எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமாக போ, நாங்களும் நாசமாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வயிற்றுச்சல் உங்களை நாசமாக்கிடும். இதுக்கு எமெல்லாம் துரோகம் பண்ணானோ அதுக்கப்புறம் நாசமாக போயிடுவான். அவன் குடும்பம் விளங்காது. சமீபத்தில் பிவிஆரோட நிறுவனம் வந்து ஒரு கார்ட்டூன் படம் வந்து அவங்களே வந்து வெளியிட்டாங்க. கார்ட்டூன் படத்துக்கெல்லாம் பாருங்க, பேசிட்டு இருந்தப்போ சொல்றாரு அவதார் ஓடுதுங்க. அவதார் ஓடுது, ஆயிரக்கணக்கான கோடி ஓடிட்டோம். கலைக்கு எல்லை இல்லை. காந்தாரா ஓடுது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்போ வரும்னு எல்லா தேட்டரும் போய் நின்றுட்டு இருக்கு. நீங்கள் அந்த அளவுக்கு இங்கே வரவேற்பு கொடுக்க வேணாம். நீங்கள் இந்த மண்ணில் தானே சம்பாதிக்கிறீங்க, இந்த மக்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ இந்த மக்களுடைய வாழ்வு வரலாறு சொல்லும்போது நீங்கள் இப்போ கொடுத்ததில் 27 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு 50 ஸ்க்ரீன் கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்குது நூற்றுக்கணக்கான தேட்டரு, ஒரு ஷோவே கொடுங்களேன். பிவிஆர் அடுத்த 2 பெரிய ஆர்டிஸ்ட் நட்சத்திர படங்கள் வந்து அடுத்து உங்க தயாரிப்பு கூட ரெடியா இருக்கு. அப்ப அடுத்த வர இப்போ இந்த சின்ன படம் ஒதுக்குன பிவிஆர் அடுத்து நீங்க சார் அது நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இது வியாபாரம் சார். இது வந்து தனிப்பட்ட நான் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்தமாக அது ஒரு இயக்குனர், அது ஒரு நடித்தவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. இது தனிப்பட்ட என்னோட முடிவெடு. இது அசோசியேஷனாக முடிவெடுக்கணும். நம்ம புறக்கணிக்கணும். அசோசியேஷன் புறக்கணித்து நம்ம முதலாளிகளை உருவாக்கணும். நம்ம தமிழ் முதலாளிகளை உருவாக்கணும். கார்பரேட்டுக்கு நீங்கள் திரும்ப நம்ம கார்பரேட்டுக்கிட்ட போகிறோம். எவனோ ஒருத்தன் நம்ம அண்ணன் தம்பி சம்பாரிச்சு போகிறான். கார்பரேட்னால தானே உன்னை டீல் பண்ண முடியல. நீ போன் அடிச்சா எடுக்க மாட்டேற. இப்போ நீ தனி முதலாளிகள்லாம் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியனா இல்லை வேறு அழகரோ இப்போ யாரோ ஒன்றா தனி மனுஷனா நம்ம போன் அடிச்சு பேசுவோம்ல. நீ கார்பரேட்னால எங்கள் போன் எடுக்க மாட்டேற. ரொம்ப நன்றி. வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றின உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுதுங்க. நான் தயவுசெய்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. நல்லா இருக்குன்னு உங்களை எழுத சொல்ல, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதோ எழுதுங்க. நீங்கள் அதாவது அந்த படத்தை கொடுக்குற மரியாதையாவது இருக்கட்டும். அதில் நடித்த நடிகர்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் படம் ஓடணும் இல்லை கமர்ஷியலாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நான் சொல்லலை. அந்த படம் வந்து அதில் நடித்தவங்களுக்கோ இல்லை அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கோ கிடைச்ச கௌரவமாக கூட இருக்கட்டும். பத்திரிகையாளர் கொடுக்குற கௌரவமாக இருக்கட்டும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை பார்த்துட்டாவது அவங்களுக்கு துப்படும், அவங்க மூஞ்சில் துப்புவோம். நல்ல படத்தை நீங்கள் ஏன்டா மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காகவாவது அதை செய்யுங்க. நன்றி. அண்ணே 1 மாதம் போராடிட்டு இருக்கேண்ணே. இன்னைக்கு இல்லைண்ணே, 1 மாதம் 12ஆம் தேதியே போட்டேன். 3-4 டேட் போட்டேண்ணே. சரி பெரிய படம் வருது, சரி வேணாம், நம்ம உள்ளே போகக்கூடாது, தப்பு அப்படின்னு நானே வந்து ஒதுங்கி பிஸ்னஸாக வந்து ஒதுங்கி நின்னேன். இந்த படத்தோட நம்ம காம்படிட்டராக போக முடியாது. இந்த 1ஆம் தேதி என்ன படம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ ரசம் பார்த்துருப்பீங்களே, என்ன படம் வந்திருக்கு, நீங்கள் புக் மை ஷோ, நான் என்ன படத்தையும் பேர் சொல்லி சொல்ல விரும்பல. புக் மை ஷோவில் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எத்தனை படம் ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு கொடுக்க மாட்டான். நம்ம அவன்கிட்ட போய் என்ன பண்ண முடியுண்ணே? நான் போராடி பார்த்தாச்சுண்ணே, கொடுக்கலண்ணே. 27 ஷோ கொடுக்குறாண்ணே. ஃபோன் எடுக்கலண்ணே. காலிலேருந்து பிவிஆர் ஃபோன் எடுக்கலை. அவன் நம்மளை வந்து தீண்டத்தகவனா பார்க்குறான் அவன். நீங்கள் இதுவே ஒரு தீண்டாமையில், நீங்கள் சின்ன படங்கள் கொடுக்க மாட்டேன், பெரிய படங்கள் கொடுக்க, இதுவே தீண்டாமையில். தேங்க்ஸ் சார்.